நாளை நடக்க போற 10வது பாராளுமன்றத்தினுடைய முதல் நாள்ல அரசாங்கத்தில் இருக்கிற 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி ஆசனங்கள்ல அமரவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் அவர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக இன்று சிஐடிக்கு அழைக்கப்பட்டார். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. இந்த குண்டு தாக்குதலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நாளை நடக்கவிருக்கிற பாராளுமன்ற அமர்வுகளுக்காக இன்றைய நாள்ல ஒத்திகை நிகழ்வு இடம்பெற்றது. நாளைய நாளில் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நாள். உயர்வான அதிக பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்றம் நாளைய நாளில் முதல் நாள் அமர்வை கூட்ட உள்ளது. இதில் நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கடந்த நாட்களில் பரவலாக எல்லா செய்தித்தளங்களையும் சமூக ஊடகங்களையும் நாங்கள் பார்த்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. உண்மை இதில் ஒரு மிக முக்கியமான ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால், இதுவரை காலமும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதே தான், 225 தான். எல்லா தேசிய பட்டியலோடு சேர்த்து எதிர்கட்சி, ஆளுங்கட்சி என்னென்ன கட்சிகளுக்கு எத்தனை ஆசனம் வந்தாலுமே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தா 225 பேர்கள் தான். இந்த 225 பேர்களுக்கும் எந்தெந்த இடங்கள்ல ஆசனங்கள் இருக்கு, எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றத உடனே முடிவு செய்வாங்க. அவங்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை நாளைக்கு நடக்க போற பாராளுமன்றத்தினுடைய முதல் அமர்வில் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இவருக்கு இந்தந்த ஆசனங்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படலை. காரணம், இது தொடர்பான பலதரப்பட்ட சிக்கல்கள் இங்கே இருக்கு. அது என்னென்ன சிக்கல் அப்படின்றதுக்கு முதலாவது சிக்கல், மிகப்பெரிய ஒரு சிக்கலே என்னன்னு சொன்னா, இப்ப இதுவரைக்கும் இந்த ஆளுங்கட்சிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனங்கள் 116 ஆசனங்கள் தான். 116 ஆசனங்கள் தான் ஒரு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஆசனங்களாக ஒதுக்கப்பட்டிருந்தது. பெரும்பான்மை அப்படின்றது 113 ஆசனங்கள். ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு, தனிமையான ஒரு அரசாங்கத்தை தானாகவே அமைக்கிறதுக்கு 113 ஆசனங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் போதும். 3-2, 2-1 இந்த மாதிரியான விஷயங்களையும் தள்ளி, ஆனா இந்த அரசாங்கத்திற்கு 3-2 பெரும்பான்மை பெற்றிருக்கு. அதுவும் 159 ஆசனங்களை பெற்றிருக்காங்க. இந்த 159 ஆசனங்கள் அப்படின்றது ஆளுங்கட்சியில இருக்கிற பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆசனங்கள்ல அமர முடியாது. காரணம், 116 பேர் தான் ஆளுங்கட்சி பக்கமாக அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய பக்கமாக அல்லது அரசாங்கத்தின் பக்கமாக அமர்ந்திருக்க முடியும். மற்ற 43 பேரும் எங்க இருப்பாங்க? இந்த 43 பேரும் எதிர்கட்சி ஆசனங்களில் அமர போறாங்க. முன்பு ஒரு காலத்தில் இந்த எதிர்கட்சி ஆசனங்களை போய் அமர்ந்தாலே அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்படும். காரணம்னா, ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரோ அல்லது ஒரு எம்பியோ எதிர்கட்சி ஆசனத்தில் அமரும் பொழுது அந்த ஒரு விஷயம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும். எந்த காரணம், அதாவது சாதாரணமாக போய் அமர முடியாது. எனவே அப்படி இருக்கும்போது 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி ஆசனங்கள் அமர போறாங்க அப்படின்றது ஒரு விஷயம், வித்தியாசமான முறையாக இருக்கு. வித்தியாசமான ஒரு முதல் நாள் பாராளுமன்ற அமர்வாகவும் இது பார்க்கப்படுது. இதுக்கு பிறகு வரப்போற நாட்களில் இந்த ஆளுங்கட்சியினுடைய ஆசனங்கள் அதிகரிக்கப்படும், அதுக்கேற்றமான ஒழுங்குகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 21 பெண்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே சேர்த்து 21 பெண்கள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த முறை தான் இலங்கையினுடைய வரலாற்றில் அதிகூடிய பெண்கள் பாராளுமன்றத்துக்கு போற முதல் சந்தர்ப்பமாகவும் அமைந்திருக்கு. இதுல 19 பேர் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினுடைய உறுப்பினர் புதியவர்கள் அப்படின்றதும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். எனவே இந்த முறை மலையக மண்டல, வடக்கு கிழக்கு எல்லா பகுதியிலிருந்தும் புதியவர்கள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு போறாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை நாளில் வரப்போற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மாத்திரம்தான் பாராளுமன்றத்துக்குள் செல்ல முடியும். அவருடைய அம்மாவோ, அப்பாவோ, சகோதரியோ, சகோதரனோ, நண்பர்களோ யாரையுமே அழைத்து செல்ல முடியாது. அவங்கள பாராளுமன்றத்தினுடைய முன்வாசல்லே விட்டுட்டு உள்ள வரணும். அவங்க மட்டும்தான் பாராளுமன்றத்துக்கு உள்ள போகலாம் அப்படின்றதையும் இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க. சரி, இதோட சேர்த்து இன்றைய நாளில் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அத்தனை உறுப்பினர்களுடைய அறிமுகம் அல்லது அவங்களை பதிவு செய்கிற நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. அதோடு அவர்களுக்கான ஒரு பயிற்சி நேரங்களும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாராளுமன்றத்தினுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கு, எந்த மாதிரியான இடங்கள் ஆசனங்கள் இருக்கு, எப்படியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்றைய நாளில் பார்வையிட்டிருக்காங்க இப்போ புதிதாக வந்திருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதில் ஊடகங்கள் கேமராவை வச்சு யார் நீங்க, எந்த பாராளுமன்ற உறுப்பினர், எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர், உங்களுடைய பேர் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டிருந்தாங்க.
ஒரு வித்தியாசமான சூழலாக அந்த சூழல் இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம உண்மையாக யாருக்குமே தெரியாது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க, இந்த பிரதேசத்தை அந்தந்த பிரதேசங்களில் உள்ளவங்களுக்கு தெரியும், நாட்டில் உள்ள பலருக்கு தெரியாது, புதிய முகங்கள் அப்படின்றதால இப்போதான் அவங்க முதலாக பார்க்குறாங்க. அதனால ஊடகவியலாளர்கள் கூட யார் எந்த பிரதேசம் அவர்னு தெரியாது, அவர் பேர் கூட தெரியாது. அதனால நீங்கள் யார், எந்த பேர், எந்த பிரதேசம், எந்த பாராளுமன்ற உறுப்பினர், எந்த பிரதேசத்துக்குரியவர் அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டிருந்தா அதுக்கு கீழே உள்ள பல கருத்துக்கள் கமெண்ட்ஸ்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நகைச்சுவையாகவும் பகிரப்பட்ட கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே எல்லாருமே புதியவர்கள் அப்படின்றத இதில் எல்லாருமே புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலகலப்பாக இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட இன்றைய நாளில் மிக முக்கியமான இன்னொரு விஷயமா அதிக செய்தித்தளங்கள்லையும் அதிகமான மக்களாலையும் பார்க்கப்பட்ட உன்னிப்பாக பார்க்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் கிழக்கு மாகாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்கள் இன்றைய நாளில் சிஐடிக்காக கொழும்பு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இது வந்து தேர்தலுக்கு முன்பே அவருக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனவே இப்போ தேர்தல் முடிஞ்சு அவர் தேர்தலில் தோல்வியுற்ற நிலையில் இந்த விசாரணைக்காக இன்றைய நாளில் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பான பரபரப்பான ஒரு செய்தியை காலை நேரத்திலே பார்த்தோம். காரணம், கடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை, சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஆவண திரைப்படம் தொடர்பான அதில் அவருடைய பேர் தொடர்பாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்காகவே இந்த விசாரணை இன்று நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே அதற்கு அவர் ஆஜராகியிருந்த நிலையில் 5 மணித்தியாலங்கள் அவருக்கான விசாரணை முடிவுற்று அவர் இன்னும் ஒரு நாளை விசாரணைக்காக கோரியிருப்பதாக சொல்லியிருந்தார். எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் பரபரப்பா பார்க்கப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமா இருக்கு. அவர்கள் வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டார்கள். வாக்குமூலம் என்று நேரம் போதாது, இன்னும் ஒரு தினம் தேவை என்றார்கள். காரணம், அவர்கள் வழமை போல சிங்களத்திலே பதிவு செய்வதற்கான முயற்சி செய்தார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு சிங்களத்தை வாசிக்க முடியாது, சாதாரணமாக பேச முடியும், அதேபோல தமிழிலே பதிவு செய்த காரணமாக அவர்கள் அதை மொழிமாற்றம் செய்து படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகையால் நான் இன்னும் ஒரு தினத்தை தாருங்கள்னு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதோட முன்னாள் அமைச்சர், அதாவது சுற்றுலாத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இன்றைய நாளில் பதுளை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் தேர்தல் சட்ட விதிகளை மீறி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைக்காக அவர் சிஐடியினால் அல்லது போலீசாரினால் அழைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாளில் முன்னாள் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள போறாரு. நாளை நாளிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார். அதில் முக்கியமான சந்திப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. அவர் ஒரு நிகழ்வுக்காகத்தான் அங்கே போறார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பல முக்கிய தலைவர்களை அவர் அங்கே சந்திப்பார் இந்த காலகட்டத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதோட இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்றதுக்கு பிறகு தேர்தல் வந்துட்டு அதுக்கு பிறகு பரபரப்பாக இந்த பெரும்பான்மை, இந்த மாதிரியான பாராளுமன்ற முதல் அமர்வுகள், இந்த மாதிரி பல அமைச்சரவை பதவியேற்பு, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. இப்போ டிசம்பரில் முதல் பகுதியில் அவர் வந்து இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள போகிறாரு. இந்தியாவுக்கான விஜயம் ஒரு உத்தியோகபூர்வ விஜயமாக இருக்க போது, ஒரு அரசியல் ரீதியான விஜயமாக இருக்க போது, ஒரு ஜனாதிபதி அதாவது அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் பதவியேற்று வெளிநாடு செல்லுகின்ற முதல் நாடா இது இருக்க போது. இலங்கையை பொறுத்தவரையில் பொதுவாக எல்லா ஜனாதிபதிமாரும் வந்தாலும் இந்தியாவுக்கான முதல் பயணத்தை மேற்கொள்வாங்க. காரணம், ஒரு கலாச்சார உறவு, அரசியல் உறவு, நீண்ட கால அரசியல், அண்மை நாடு, இந்த மாதிரி பல முக்கிய காரணங்கள் இருக்கு. அதையும் தாண்டி மிக முக்கியமாக சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக மிக நெருக்கமான ஒரு நாடு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. ராஜதந்திர ரீதியிலான பல உறவுகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்களும் ஒரு அரசியல் ரீதியிலான உத்தியோகபூர்வமான விஜயம் என்ற முதலாவது விஜயமாக இந்தியாவுக்கு மேற்கொள்ள போறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கடந்த ஆட்சி காலத்தில் பரபரப்பா தேர்தலுக்கு முதல்ல மிக 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 பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம், பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம், இந்த பார் லைசன். இந்த பார் லைசன் தொடர்பாக பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டாலும் தேர்தல் காலத்தில் அது பெரிய அளவா பேசப்படலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அது அப்படியே நின்றுட்டு. ஆனால் இன்னும் இந்த பார் லைசன்ஸை பற்றிய விவரங்கள் முழுசாக வெளியிடப்படணும், அதில் வெளியிடுறதுக்கான நேரம் வந்து எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் பலர் மத்தியில் இருக்கிற நேரத்தில் இன்றைய நாளில் கண்டி நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வர்த்தகர்களால்.
கடந்த ஆட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதுபரி கலால் முறைமையை மீறி அந்த சட்டத்தை மீறி சட்டவிரோதமான முறையில் மதுபான அல்லது பார் லைசன்ஸ்கள் தனக்கு நெருக்கமானவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பார் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 15 மில்லியன் ரூபாய்களை பெற்றுக்கொண்டு கூட இந்த பார் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இதனை விசாரணை செய்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் விசாரணை செய்யப்பட்டு இவர்கள் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான அத்தனை தகவல்களையும் வெளியிடணும். அது மட்டுமில்லாமல் இந்த பார் லைசன்ஸ்கள் ஜூலை மாதம் தேர்தலுக்கு முன்பு ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்குட்பட்ட காலப்பகுதியில் தேர்தலுக்கு தனக்கு ஆதரவு தேர்ப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காகவும் அவர்களுடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் அவர்களுடைய பெயர்களில் இந்த பார் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டுதான் இந்த குற்றச்சாட்டப்பட்டுதான் இந்த மனு தாக்கல் நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய விசாரணையின் பின்பு இந்த பட்டியலை வெளியிடணும் அப்படின்றதான் இதில் இருக்க நிபந்தனையே. எனவே இந்த விஷயம் வருங்காலத்தில் நடக்கும். இதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா கடந்த நாட்களில் பேசப்பட்டது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் இன்னும் ஒரு கோணத்தில் இது ஒரு சட்ட ரீதியாக அணுகப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இன்றைய நாளில் நிறைய செய்திகள் நிறைஞ்சிருக்கு. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிக்க போறேன். அரிசி, நாட்டு அரிசியினுடைய அந்த தட்டுப்பாடு தொடர்ச்சியாகவே இருந்து வருது. என்னதான் இலங்கையில் மற்ற அரிசிகள் இருந்தாலும் நாட்டரிசியினுடைய அந்த தட்டுப்பாடை இன்னும் மக்களுக்கு தேவையான அளவில் கொடுக்க முடியாமல் இருக்கு. அது அரிசி உற்பத்தியாளர்கள், அரிசி ஆலை வைத்திருக்கிறவங்க அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அல்லது போதுமான அரிசியை வெளியிடாமல் வச்சிருக்காங்க. விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த அரிசியினுடைய அந்த பரவல் தன்மை, அதாவது வெளியிட வார தன்மை குறைஞ்சிருந்தது. அது இன்னும் நீடிக்குது. எனவே இது எல்லாத்தையும் பார்த்து கருத்தில் கொண்டு இந்த நாட்டரசினுடைய தட்டுப்பாட்டை நீக்கிறதுக்காக இன்றைய நாளில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. சத்தோச நிறுவனத்துக்கு 70,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. எனவே அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு விலையில் இது வழங்கப்பட போகுது. எனவே இனிதான் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே அது இயற்கையாகவே அரிசி குறைபாடாக இருந்தால் ஓகே, ஆனால் அது பதுக்கி வைக்கப்பட்டிருந்தா இந்த அரிசியும் இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசியும் அப்படியே மக்கள் குவிய போகுது. இது வளமையாக நடக்கிற ஒரு விஷயம்தான். இந்த முறை அரசாங்கம் பார்த்துருந்து பொறுமை இழந்து பரவாயில்ல நாங்கள் இறக்குமதியே செய்யும் அப்படின்ற மாதிரி இறக்குமதிக்கு போயிருக்காங்க. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் கொஞ்சம் பார்க்கப்பட்ட செய்திகளில் ஒன்றாக மாறியிருந்தது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முதல்ல உள்ள காணொலி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இப்போதைய சட்டத்தரணி, அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி, தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்களோட சந்தித்து பல விஷயங்கள் நாங்கள் தேர்தலுக்கு பின்வருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, தமிழரசு கட்சியோட நடவடிக்கை, அவருடைய நடவடிக்கை என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். இதுக்கு முதல் வீடியோவா இருக்கு. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.